Hi English literature learners. Are you preparing for UGTRB English exam and BGTRB English exam? Then this video is for you. UGTRB BGTRB exam படிக்கிறவங்களுக்கு தமிழ் eligibility டெஸ்ட்டும் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ டெய்லி நாம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக தமிழ் eligibility டெஸ்ட்டில் கிராக் பண்ணலாம். Today let's learn 20 MCQs for Tamil eligibility test. Let's dive into today's session. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எது? வணிகக் கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டையும். Next question is என் தமிழ் நா பிரித்து எழுதுக. எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் அமைந்துள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர். Next question is வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அன்னை மொழியே என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? கனிச்சாறு. கனிச்சாறு நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். துரைமாணிக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? தென்றல். தென்றல் யாரோட ஒர்க்? கண்ணதாசனின் இதழ். தென் தென்மொழி, தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆழிக்கு இணை என்னும் பாடலில் தமிழ் எதனோடு ஒப்பிடப்படுகிறது? கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? ரா இளங்குமரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தமிழ் சொல் வளம் என்னும் உரைநடை பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சொல்லாய்வு கட்டுரைகள். ஆசிரியர் தேவநேய பாவாணர். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? எழில் முதல்வன். நெக்ஸ்ட் we can learn இலக்கணம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது செய்யுளிசை அளபடை. இதன் வேறு பெயர் இசைநிறை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது எது? எடுத்துக்காட்டு நசை இ. சொல்லிசை அளபடை. பலகை என்பது தனித்து நின்று ஒரு பொருளையும் பல ப்ளஸ் கை என பிரிந்து வேறு பொருளையும் தருவது எவ்வகை மொழி? பொதுமொழி. If you have any questions regarding Tamil eligibility test, kindly ask this in the comment section. I will reply to it. I look forward to seeing in the next video. Until then, stay tuned to this channel to gain your knowledge of English literature.